வீட்டோட மருமகனா இருப்பாங்க. சோ அதுக்கும் கிரக அமைப்புகள் காரணமா இருக்குமா? எந்த கிரக அமைப்பு காரணமா? தன்னுடைய பவர் இல்லாம பிரத்யாருடைய பவர்களை போய் மாட்டிக்கிறது எல்லாமே அந்த குரு சந்திரன் தான். தங்கராஜன் பேர் இருக்கும். இந்த மாதிரி தங்கம்ன்ற பேர்ல ஆரம்பிக்கக்கூடிய பேர்கள் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யாரையாச்சும் சார்ந்து இருக்கிறது. ஒரு ராசியில செவ்வாவோட ஏதோ ஒரு கிரகம் இருக்குது, அந்த கிரகம் வந்து வக்கரமா இருக்குன்னு வைங்களேன். இந்த ஜாதகருடைய கணவனுக்கு ஏதோ ஒரு தவறான அல்லது இரண்டு உறவுகள் அப்படின்றது அர்த்தம். 3 வருஷத்துக்கு ஒரு கிளைண்ட், அவருக்கு வந்து 48 வயசு. அப்போ ஜாதகத்தை பார்த்தோன்னு கேட்குறேன், கல்யாணம் ஆகலையான்னு கேட்குறேன். ஆமாம் சார் கல்யாணம் ஆகலை. யாரை விரும்புறீங்களா? ஆமாம் விரும்புகிறேன். விருப்பத்தை சொல்ல வேண்டியதானே? சொல்லிட்டேன் சார், அதான் பிரச்சனை பண்ணுறாங்க. என்ன சார் 48 வயசாகிடுச்சு, இனிமேல் எனக்கு பிரச்சனை பண்ண போகிறாங்க, ஏதாச்சும் ஒன்று பேசி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு. இல்லை சார் பொண்ணுக்கு 18 வயசு இன்னும் ஆகலைங்கிறார். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ்த்தாய் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல ராஜநாடி பார்த்திபன் சார் தான் இருக்காங்க. ஸோ ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்ங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகேங்க சார். பொதுவாக ஜாதகத்தில் வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் கிரக அமைப்புகள் படி தான் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு சிலர் வீட்டோட மருமகனாக இருப்பாங்க. ஸோ அதுக்கும் கிரக அமைப்புகள் காரணமாக இருக்குமா? எந்த கிரக அமைப்பு காரணமாக? பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் இணைந்திருந்தால், குருவுக்கு 1, 5, 9 அல்லது குருவும் சந்திரனும் ஒன்றாவே இருந்துச்சுன்னா அவங்க மேக்ஸிமம் வந்து தான் இருக்கக்கூடிய வீட்டில இருந்து பிரத்தியார் வீடுன்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தா வீட்டிலே சில குழந்தைகள் வளரும், அல்லது அத்தை வீட்டு சித்தி வீட்டில் வளரும், இல்லைன்னா அம்மா அப்பா இல்லாமல் வேற எங்கேயாச்சும் ஹாஸ்டலில் வளரும். இது மாதிரி தனிமையிலேயே வளர்றது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறது சில நேரத்தில் வந்து கல்யாணத்துக்கு பிறகும் அவங்க பெண்ணுடைய குடும்பத்தாரை சார்ந்து வாழக்கூடியது. இப்போ ஒரு காலத்தில் வந்து வேலை இல்லாமல் அம்மா அப்பா வீட்டிலே போய் இருந்தாங்க அப்படிங்கிறது இப்போ மாறி மனைவியினுடைய பொறுப்புகளில், மனைவியினுடைய வீட்டாருடைய பொறுப்புகள். நிறைய பேர் வந்து பிஸ்னஸ், பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஆனால் வெளியே யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த பிஸ்னஸ் வந்து அவங்க மாமனாருடைய பிஸ்னஸை வந்து எடுத்து பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ அந்த காலத்தில் நம்ம படம் பார்க்குறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை வந்து வீட்டிலே இருப்பார், வேலையே பண்ணாமல் வீட்டிலே உட்காந்துருப்பாருன்றது அதை இது இப்பயும் இருக்கலாம். ஆனால் நம்ம நினைக்கிறது அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னன்னா பொண்ணு வேலைக்கு போவோம், அவருடைய கண்ட்ரோலில், அந்த பொண்ணுடைய கண்ட்ரோலில் வீட்டில் இருப்பார். இவரும் ஒரு சின்ன வேலை பார்ப்பார், பெரிய ஒரு பொறுப்பு இல்லாமல் ஒரு 30,000 40,000 சேலரி வாங்குவார். பொண்ணு 1,50,000 1,50,000 ரூபா வாங்கும். அப்போ இந்த மாதிரி கண்டிஷன். அதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலும் தன்னுடைய பவர் இல்லாமல் பிரத்யாருடைய பவர்களை போய் மாட்டிக்கிறது எல்லாமே அந்த குரு சந்திரன் தான். அதே மாதிரி சந்திரன் பவர் ஆகிறது, சூரியன் சந்திரன் இணைவுமே வந்து அம்மாவுடைய கண்ட்ரோலில் போகிறது, அதுக்கப்புறமா வந்து மனைவியுடைய கண்ட்ரோலில் போகிறது. நான் சொல்கிறது புரிஞ்சுக்குங்க. குடும்பத்தில் மேக்ஸிமம் பெண்களுடைய கண்ட்ரோலே இருந்துகிட்டே இருக்கும். தாத்தா பாட்டியில் பார்த்தீங்கன்னா பாட்டியுடைய கண்ட்ரோலே எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறம் அந்த சூரியன் சந்திரன் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அம்மாவுடைய கண்ட்ரோல், அம்மாவுடைய ஃபேமிலி, அம்மாவுடைய டச்லேயே போயிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்கு பிறகு இவங்க மனைவியினுடைய டச்சு, மனைவியினுடைய ஃபேமிலியோடைய பேக்ரவுண்ட்லேயே இருக்கும். இவங்களுடைய டிசிஷன் எல்லாமே அவங்க மனைவியுடைய குடும்பம் சொல்லக்கூடியதாகவே இருக்கும். இது வந்து குரு சந்திரன் சூரியன் சந்திரன் நினைவு. சந்திரன் வந்து ஆட்சி உச்சம் நீச்சம் பெறும்போது இது மாதிரி நடக்கிறத பார்க்குறோம். பொதுவாக இந்த 3 அமைப்பு இருந்தாலே பொதுவாக பிரத்தியாரை சார்ந்து, அது வந்து மாமனாராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த வீட்டோட மாப்பிள்ளை அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லை. ஆனால் இவங்க வந்து பொறுப்பு, இந்த வீட்டு பொறுப்பு இல்லாமல் அடுத்த வீட்டு பொறுப்புக்கு போகிறத பார்க்கணும். குருச்சந்திரன் நினைவு தான் இப்படி இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பெயர்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்ல குருச்சந்திரன் அப்படிங்கிறது வந்துங்க, இப்ப ஹேமச்சந்திரன் சொல்றோம் இல்லைங்களா? ஹேமம்னா தங்கம், சந்திரன்னா வந்து குருவும் சந்திரனும். ஹேமம்னா அப்ப தங்கராஜ்ங்கிறது ராஜ், சூரியனுடைய பேரு சந்திரனுடைய பேரு சேம் தான். ஓகேங்களா? அப்ப வந்து தங்கராஜன் பேர் இருக்கும். இந்த மாதிரி தங்கம்ன்ற பேர்ல ஆரம்பிக்கக்கூடிய பேர்கள் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யாரையாச்சும் சார்ந்து இருக்கிறது. ஹேமம், தங்கம், கனகம், கனகராஜ், இந்த மாதிரி பேர் இருக்கவங்களாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய அல்லது மனைவியினுடைய சாயல்லையே வந்துகிட்டே இருப்பாங்க. இதை நம்ம பார்க்குறப்ப புரிஞ்சுக்கலாம். ஓகேங்க சார். அதே மாதிரி தனியாவே வீட்டுல குடி இருந்தாலுமே மாமனார் வீட்டுக்கு போனாங்கன்னா அங்கேயே ஒரு 10 நாள் தங்கிடுவாங்க. ஆமா ஆமா, அது எல்லாமே இந்த குருச்சந்திரன் தான். அதாவதுங்க இவங்க எப்பயுமே வந்து பிறருடைய சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ல தான் இருப்பாங்க, சித்தி வீட்டிலே விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க, பெரியம்மா வீட்டில் வாழ்ந்து இருப்பாங்க, வெளியூர் சென்னையில் போய் இருந்திருப்பாங்க, மாமா வீட்டில் இருந்திருப்பாங்க. இப்படி மேக்ஸிமம் வந்து இவங்க வேற வேற வீடுகள்லேயே வாழக்கூடியது நம்ம பார்க்கணும்.
இப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல வந்து அவருக்கு 2 திருமணம் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதை கேள்விப்பட்டிருப்போம். பட் ஒரு பொண்ணே வந்து முதல் திருமணமே ஒரு ஆணுக்கு 2வது மனைவியா போயிருப்பாங்கல்ல. சோ அவங்களுடைய ஜாதக அமைப்பு ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் அப்படிங்கிறது கணவன். அப்ப செவ்வாயுடன் சேர்ந்த கிரகங்கள், நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, செவ்வாயோட ஒரு ராசியில செவ்வாவோட ஏதோ ஒரு கிரகம் இருக்குது, அந்த கிரகம் வந்து வக்கரமா இருக்குன்னு வைங்களேன். அப்ப செவ்வாவோட சேர்ந்த கிரகம் வக்கரம், அல்லது செவ்வாவோட ஏதோ ஒரு கிரகம் சேர்ந்து பரிவர்த்தனை ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது செவ்வாவோட சேர்ந்த கிரகம் அந்த ராசியினுடைய 0லேருந்து 2 டிகிரிக்குள்ளேயோ அல்லது 28லேருந்து 30 டிகிரிக்குள்ளேயோ இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாதகருடைய கணவனுக்கு ஏதோ ஒரு தவறான அல்லது 2 உறவுகள் அப்படின்றது அர்த்தம். அப்ப இந்த மாதிரி ஜாதகம் இருக்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு குருச்சவா இருக்கு, இந்த பெண்ணுக்குமே குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை, இந்த பெண்ணுக்கு திருமணமாகி அந்த திருமணம் பிரேக்கப் ஆகி இன்னொரு திருமணத்தை பண்ணிக்கணும்னு இது இருக்குது, விதி இருக்குது. ஆனா நான் சொன்ன மாதிரி குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் எதுவுமே ஆகல, குருச்சவா இணைவு இல்லை. அப்ப இந்த பிள்ளைக்கு 2 திருமணம் இல்லை, அப்ப குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இல்லை. ஆனா செவ்வாவோட இருக்கக்கூடிய கிரகம் மட்டும் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பா இருக்கப்ப இவருடைய கணவருக்கு 2 மனம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கணவன் ஏற்கனவே திருமணமாகி அது பிரேக்கப் ஆன ஒரு ஆணை 2வது மனம் பெண்ணாக இவங்க போய் கல்யாணம் பண்ணிட்டு அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது பார்க்குறோம். அப்போ அந்த பையன் ஜாதகத்திலையுமே பார்த்தீங்கன்னா குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆயிருக்கும். அப்போ அந்த பையனுக்குமே பார்த்தீங்கன்னா 2 உறவு, இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கணவனுக்கு 2 உறவுன்னு இருக்கும். சார் இப்படி ஒரு என்னோட ஜாதகத்தில் இருக்குது, ஒரு கிளைண்ட் கேட்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பொண்ணு ஜாதகத்தில் இருக்குது, செவ்வாயுடன் சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை ஆகிருக்கு, குருவுடன் சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை ஆகலை, குரு செவ்வாய் இணைவு இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லாமல் இந்த பொண்ணு வந்து சாதாரணமாக தான் திருமணம் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த பெண்ணுடைய கணவனுக்கு வேறு ஒரு உறவு ஏற்படலாம். ஆக மொத்தத்தில் பெண்ணு அந்த கணவனுக்கு 2வது உறவுன்னு அர்த்தம். அவங்களாம் அந்த இந்த பெண்ணாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த பெண் இல்லாத போது வேறு ஒரு பெண்ணாக இருக்கலாம். அப்போ இதே லாஜிக் தான் ஆணுக்கும். அப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை போது மனைவி இழந்து விடுகிறார், அல்லது ஏற்கனவே திருமணமான ஒரு பெண்ணை மனம் முடிச்சா தான் இவருக்கு வாழ்க்கை சிறக்கும். நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறோம், ஜாதகத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாக இருக்கும். பார்க்குறப்பே நம்மளுக்கு தெரியும் இது வந்து 2வது திருமணம் தான் நிலைக்கும்னு. அப்போ கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்போம், இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லலாம். நம்ம என்னதான் சொன்னாலும் அவருக்கு முதல் திருமணம் முறிந்து 2வது திருமணத்தெல்லாம் நிலைக்கும். அப்போ எடுத்தோடனே நம்ம 2வது திருமணத்தை பண்ணவே முடியாது, ஃபர்ஸ்ட் திருமணத்தை கடந்து தான் போகணுன்றப்ப நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. இருந்தாலும் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி பெண்ணுக்கு சொல்கிறோம். சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா, சார் பிள்ளைக்கு வயசாயிருச்சு, ஒரு ஏற்கனவே திருமணமாகி அந்த பிள்ளை 1 வாரம் கூட வாழலை, வீட்டுக்கு வந்துருச்சு, அது மாதிரி ஒரு பிள்ளை கேட்குறாங்க சார், பிள்ளை தங்கமான பிள்ளையாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம் சார் அப்படித்தான் அந்த ஜாதகத்துக்கு இருக்கு, அப்படி பண்ணி வைங்கன்னு சொல்லுவோம். இது வந்து விருப்பத்தின் அடிப்படையிலாம். சிலருக்கு வந்து நம்மள்ட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க, சார் இந்த பையனுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சலாம் சார், ஏறக்குறைய கூடயே குறைய ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்க சார், அப்படி ஏதாச்சும் இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் ஏற்கனவே திருமணமான பெண்ணு மாதிரி வரதுக்கு வாய்ப்பு ஜாதகத்தில் காட்டுதுங்க, அப்படி பண்ணிக்கங்கன்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து நம்ம ஏதாச்சும் சின்ன பசங்களுக்கு ஒரு 18 வயசு 20 வயசு வரும்போது அவங்களுக்கு ஒரு பொண்ணாவே நீங்கள் கேட்ட கேள்வி பொண்ணுன்னு சொல்லி கேட்டீங்களா, ஒரு பொண்ணு ஜாதகத்தை கொடுக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே திருமணமான ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னோம்னா அவங்க அம்மா அப்பா நம்மளோட சண்டைக்கு தான் வருவாங்க. இருந்தாலும் ஏற்றுக்கிறவங்க சிலர் இருக்காங்க. நம்ம என்ன சொல்லுவோம்னா சுற்றி வச்சு சொல்லணும், இந்த பொண்ணுக்கு வந்து திருமண விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்குது, ஏற்கனவே திருமணமான நபரை கூட காதலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய ஆஃபீஸுக்கு, இப்போ நான் ஆஃபீஸில் நான் டைரெக்டாக பார்க்குறதில்ல, ஃபோனில் தான் பார்க்குறேன், ஆஃபீஸுக்கே வந்திருந்தாங்க ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு 7 பேர் வந்திருந்தாங்க. அதில் நான் ஒரு பொண்ணு ஜாதகத்தை கொடுத்தாங்க. எடுத்த உடனே சொன்னேன், இந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே திருமணமான ஒருத்தரை தான் விரும்புவாங்க, ஆனால் அந்த விருப்பத்திலையும் பிரேக்கப் பிரச்சனையில் ஓடலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணுக்கு 18 வயசு தான் ஆகுது. அவங்க அப்பா அம்மா என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அந்த பொண்ணு பக்கத்துலேயே உட்காந்து வந்துட்டு, ஆமாம் சார் அதான் பிரச்சனை, நான் வந்து எங்கள் வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு, வாடகைக்கு இருந்திருக்காரு, அவங்க வீட்டுக்காரமா இல்லை, அவர் டிவோர்ஸ் ஆனவர், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்குது அப்படின்னு சொன்னோடனே நான் இப்போ 18 வயசு ஆனதுக்கப்புறம் தான் சொன்னேன் வீட்டில், இப்போ அதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க, நான் என்னை வந்து ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க, சொல்லுங்கள் மருந்தெல்லாம் வச்சு கூப்பிட்டு வந்திருக்காங்க போய் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சில விஷயங்கள் நம்ம சொல்லும்பொழுது ஓப்பன் டாக்காக ஏற்றுக்கிறவங்க இருக்காங்க, சுச்சுவேஷன் பேஸில் ஏற்றுக்கிறவங்க இருக்காங்க. இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணியே பேசலன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்துக்குள்ள. இது வரைக்கும் அப்படி எதுவுமே சம்பவமே நடக்கல. இப்போ நான் சொன்ன சம்பவம் வந்து ஏற்கனவே பேசி சண்டையாகி நம்மள்ட்ட வந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம சொல்கிறப்போ ஓகே விதிப்படியே இப்படி தான் இருக்கு போல இருக்குது, அதனால தான் அந்த பிள்ளை செஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு மனசை ஏற்றுக்கலாம். இதை பற்றி எதுவுமே பேசலை, ஃப்ரெஷ்ஷாக வந்து வேறு விஷயமா பார்க்க வந்துருக்குறாங்க ஜாதகம், இல்லைனா அந்த பொண்ணுக்கு தெரியாமல் அப்பாவும் அம்மாவும் பார்க்க வந்துக்கிறாங்க, ஜாதகத்தை கொடுக்குறப்ப இப்படி ஒரு இதுக்குன்றப்ப நம்ம நேரடியாக சொல்ல முடியாது சில நேரத்தில். அப்புறம் என்ன சொல்ல சுற்றி வளைச்சு சில நேரத்தில் ஏற்கனவே திருமணமான பையன் கூட வருவார், அப்படி உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சும்மா போட்டு விடுவோம். ஏன்னா நாளைக்கு நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, அது ஃபர்ஸ்டே ஒரு வார்த்தை சொல்லிக்கலான்னு வாங்க. இருக்கிறத சொல்லணும்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாயுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகும் பொழுது அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமான ஒரு பையனை திருமணம் பண்ணா தான் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்,
அப்படி இல்லாத போது இந்த சாதாரண திருமணம் பண்ணால் அது பிரிவுகளை கூட கொண்டு போய் சேர்க்கலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு நபர் வந்துட்டு ஒரே டைம்ல நிறைய பெண்கள் மீது காதல் வரும். சோ அதுக்கும் ஜாதக அமைப்பு காரணம். அதுக்கு இதே தான் நான் சொல்றது வந்து ஒரு ஜாதகத்துல குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகும்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட உறவுகள். அதே போல குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கும் போது சபல புத்தின்னு சொல்றோம். குரு சந்திரன் சேர்ந்திருந்தா நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்தும். ஒண்ணு தாழ்வு மனப்பான்மை குரு சந்திரன் தான். ஓகேங்களா? குரு சந்திரனா தாழ்வு மனப்பான்மைன்னு ஒரு பக்கம் சொல்லியாச்சு. ஆனா குரு சந்திரன் தான் வந்து சொசைட்டில பிளே பாய் வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா ஒரு பக்கமா தாழ்வு மனப்பான்மை இருக்கும். நம்ம படத்துல பாக்குறோம் இல்லைங்களா, நிறைய பேர் அமைதியாகவே இருப்பாங்க. ஒரு படத்துல வால்டர் வெற்றிவேல் அந்த பையன் வந்து அந்த சத்யராஜுடைய தம்பி வந்து இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருப்பார், எல்லா வேலையும் செஞ்சிருப்பாருன்ற மாதிரி இந்த குருச்சந்திரன் நினைவு இருக்கிறவங்க கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையோட இருப்பாங்க. ஆனால் இவங்க தாழ்வு மனப்பான்மையை அந்த இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வெளிப்படுத்துறது மாதிரி இவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய நிழல் வாழ்க்கையில ரொம்ப ஆக்ரோஷமா பெரிய அளவோட ஆளுமை செலுத்துவாங்க. ஆளுமை செலுத்துறதுன்னா எல்லாத்தையுமே தன்னுடைய பொருளா மாத்துவாங்க. இப்போ குருச்சந்திரன் யாருக்கு இருக்கோ, குரு கேது யாருக்கு இருக்கோ, குருக்கு எதுவுமே இது மாதிரி சமூகத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிரான அல்லது சமூகத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு ஒத்துப்போகாத சில விஷயங்களை செய்து குரு கேது. இப்போ குரு கேது குருச்சந்திரன் இருந்து குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆச்சுன்னா இவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளோட இருக்கிறதுக்கு நம்ம வாய்ப்புகளை பார்க்கணும். இந்த மாதிரி குருச்சந்திரன் இருந்தால் இவங்க அவமானப்பட்டுறாங்க. சில குருச்சந்திரன் இருக்காது, குரு கேது மட்டும் இருக்கும். இவங்க அவமானப்படாம சத்தம் இல்லாமல் தன்னுடைய லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறோம். இது வந்து சமூகத்துக்கு முரண்பட்டதா, சமூகத்தோட ஒட்டி போகிறதா அப்படின்னா அது நிறைய இடங்களில் சமூகத்தில் நடந்து தானே இருக்குது. அப்போ இதை நம்ம வந்து குற்றமாக குறையா சொல்ல தேவை. ஜாதகத்தில் கூடிய அமைப்பு இப்படி செய்ய வைக்குது அவரை. அப்போ இப்படி பார்க்குறப்ப ஒரு ஜாதகத்தில் பார்க்குறப்ப இப்படி இருக்குது. சில ஜாதகத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்களும் வக்ரம் பரிவர்த்தனையாக இருக்குது இதே ஜாதகத்தில். அப்போ இவர் வந்து மேரேஜ் ஆனவங்களாவே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டே இருப்பார். அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியதான். இது வந்து இயற்கை தான், நம்ம அவரை குறை சொல்றதுக்கு இல்லை. அவருடைய ஜாதக அமைப்பு அந்த வேலையை செய்ய வைக்குதுன்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். இந்த வயசுல மூத்தவங்களுடைய காதல் வர்றதுக்கும் இதுதான். வயசுல மூத்தவங்களை காதலிக்கிறது, வயசுல மூத்தவங்களை திருமணம் பண்றது. அதுக்கப்புறமா அந்த பையனுக்கு 35 வயசு ஆகும். எனக்கு வந்து இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட், அவருக்கு வந்து 48 வயசு. அப்போ ஜாதகத்தை பார்த்தோன்னே கேட்குறேன், கல்யாணம் ஆகலையான்னு கேட்குறேன். ஆமாம் சார் கல்யாணம் ஆகல. யாரையும் விரும்புறீங்களா? ஆமாம் விரும்புகிறேன். விருப்பத்தை சொல்ல வேண்டியதானே? சொல்லிட்டேன் சார், அதான் பிரச்சனை பண்ணுறாங்க. என்ன சார் 48 வயசாகிடுச்சு, இனிமேல் எனக்கு பிரச்சனை பண்ண போகிறாங்க, ஏதாச்சும் ஒன்று பேசி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு. இல்லை சார் பொண்ணுக்கு 18 வயசு இன்னும் ஆகலைங்கிறார். நான் சொல்கிறது இவருக்கு 48 வயசு, பொண்ணுக்கு இன்னும் 18 வயசு ஆகலையாம். என்னன்னு கேட்டால் இவர் ஒரு டீச்சரு, ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு கோச்சர் சேர்த்து விட்டுருக்காங்க. அந்த கோச்சோட லவ் பண்ணிக்குது இந்த பொண்ணு. அப்போ இந்த மாதிரி காதல், இந்த மாதிரி உறவுகள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குருவும் கேதுவும் சேர்ந்துருக்கிறது. குருவுக்கு 1லயே கேது இருக்கிறது, குருவுக்கு 1, 5, 9ல் கேது இருந்தால் இது மாதிரி அப்நார்மல். சிலர் பார்த்தீங்கன்னா 8 வயசுக்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க. சிலர் வந்து மூத்த பெண்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஒரே வயசு பெண்களை திருமணம் பண்ணிக்கிறது. இது மாதிரி அப்நார்மலா சொசைட்டிக்கு சம்பந்தம் இல்லாத, சொசைட்டிக்கு ஏற்புள்ளாத ஒரு செயல்களை இந்த உறவு விஷயங்கள்ல பண்றது வந்து குருவும் கேதுவும் சேர்ந்திருந்தா மூத்த பெண்களை திருமணம் பண்ணிக்கிறது. அடுத்த ஜாதிகள்ல அடுத்த மதங்கள்லயும் மூத்தவங்க இளையவங்கன்ற ஒரு மாதிரி கோக்குமாக கல்யாணம் பண்ணிக்கிறது குருவும் ராகுவும் சேர்ந்துருக்காரு. இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இவங்களுடைய திருமண பந்தங்கள், இதனுடைய உறவு நிலைகள் கொஞ்சம் குழப்பமானதாகவே இருக்கும். இப்படி பண்ணிட்டா தான் அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஒருவேளை இவங்களை நார்மலா பண்ணி வச்சிங்கன்னா இந்த நார்மலை பிரேக் பண்ணிட்டு ஒரு அப்நார்மலா இன்னொரு ரூட்ல ஓடுறத நம்ம பார்க்குறோம். சரி, இன்னும் ஒரு சில பேருக்கு ஜோதிடர்களே சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து பெண்களால் அவமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, கவனமா இருங்கன்னு. சோ அதுக்கு எந்த கிரகம்? அதுக்கு சுக்கிரன் வக்ரம், சுக்கிரன் பரிவர்த்தனை, சுக்கிரன் வெளிமந்து அப்படி சொல்றாங்க. பொதுவாகவே வந்து அவமானத்தை குறிக்கக்கூடியது குருவும் சந்திரன் தான். ஒரு ஜாதகத்துல குரு இருக்கக்கூடிய ராசியிலையோ அல்லது குரு இருக்கக்கூடிய ராசியில இருந்து 1, 5, 7, 9ஆம் ராசியிலையோ சந்திரன் இருக்கிறத பார்த்துட்டோம்னா அவங்க பெண்களால் மட்டும் இல்ல எல்லா விஷயத்திலுமே ஏதாவது ஒரு அவமான உணர்வுகளை ஏற்படுத்திட்டே தான் இருப்பாங்க. அதை நம்ம கவனமா பார்த்துக்க வேண்டியது அவசியம். அவங்களாவே வாலண்டியரா நினைப்பாங்கல்ல சார், டிவோர்ஸ் ஆன பொண்ணை தான் கல்யாணம் பண்ணும், அதுக்கும் இதே சேம்? ஆமாங்க, அதான் குரு கேது இணைஞ்சிருந்தா அல்லது ஒரு ஜாதகத்துல சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்படைஞ்சிருந்தா அவங்களுடைய ஃபீலே எப்படி இருக்குன்னா, நம்ம திருமணமானவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஃபீல் இருக்கும். சிலருக்கு வந்து என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன குறை இருக்கு, நான் என்ன செய்ய போறேன்னா ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆன ஒரு பொண்ணையோ இல்லைன்னா விடோவா இருக்கக்கூடிய பொண்ணையோ தேர்ந்தெடுத்து நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு இவங்களாவே என்ன செய்வாங்கன்னா ஒரு முடிவு எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட், அவருக்கு வந்து என்னன்னா நான் தான் ஒரு இன்ஃபோர்டன்ட் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல். என்கிட்ட கேட்குறாரு, இதை போய் என்கிட்ட கேட்குற, டாக்டர்கிட்ட போனால் உடனே சொல்ல போறாங்க அப்படின்னு அவருக்கு அங்கே போய் கேட்கறதுல சங்கடம். அப்போ அவராகவே என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, நான் வந்து ஒரு திருமணமான பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாரு. அப்போ நான் என்ன சொன்னா, அப்போ இன்ஃபோர்டன்ட் திருமணமான பெண்ணை கல்யாணம் பண்ணால் பிரச்சனை வராதான்னு கேட்டேன். அப்படி திருப்பி இன்னொரு குழப்பம் அவருக்கு ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் வந்து ஏற்கனவே திருமணமான ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அவர் குழந்தை பிறந்திருக்குது. அவரு அப்படிலாம் இல்லை. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை என்ன செய்யுதுன்னா இவங்களை அப்படி குழப்ப வைக்கும். அதுக்கு காரணம் ஜாதகம் தான். அப்போ ஜாதகத்தில் சுக்கிரனோட இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி வக்ரம் பரிவர்த்தனை, இது வந்து ஜெனட்டிக் ரீசனையும் பார்க்கும். அப்போ ஒரு ஜாதகத்தை திறந்தோடனே நம்ம பார்க்குறோம், இது மாதிரி அமைப்புகள் இருக்கும். டைரெக்டாக ஜாதகம் இருக்குன்னு நம்ம கேட்கறது கிடையாது. வீட்டில் அப்பாவோட பிறந்தவங்க
அம்மாவோட பிறந்தவங்க யாருக்காச்சும் 2 திருமணம் ஆயிருக்கா, 2 உறவுகள் இருக்கா, இல்லை கல்யாணமே பண்ணாமல் இருக்காங்களா? நிறைய ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா சனியும் புதனும் பரிவர்த்தனை ஆயிருக்கும், அல்லது சனி புதன் 2 மட்டும் ஜாதகத்தில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து வக்ரமாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும், கல்யாணமே வேணான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி அமைப்போ இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த குருவுடன் சேர்ந்த கிரகங்களோ சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்களோ வக்ரம் பரிவர்த்தனை ஆகிறது, இந்த மாதிரி அமைப்புகளும் இருக்கும் பொழுது நம்ம இதை வந்து கேட்கும்பொழுது அவங்க சொல்றாங்கன்னா, சார் சித்தப்பா வந்து கல்யாணமே பண்ணாம இருந்திருக்கிறாரு அப்படின்னா இவங்களுக்கு ஒன்றும் கல்யாணமே ஆகாத ஒரு சூழலை கொடுக்கும், இல்லைன்னா 2-3 உறவுகளை கொடுத்து, இல்லைன்னா இந்த மாதிரி குழப்பமான ஒரு உறவுகளை கொடுத்து ஏதாச்சும் ஒரு கோக்குமாக பண்ணி விடுறத பார்க்கணும். அப்போ ரெண்டையுமே அனலைஸ் பண்ணி ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பேச வேண்டியது. வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.